உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். அண்மை செய்தி. சென்னையில் 2 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கி கேட்கலாம். சுரேந்தர் வணக்கம். எந்தெந்த இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள்? எந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது? விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை போரூர், அதே போன்று சென்னை கந்துவான் சாவடி பகுதியில இன்று காலையிலிருந்தே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவம் என்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக போரூரில் உள்ள கப்பல் என்ற தனியார் ஐடி நிறுவனத்துல தான் தற்போது 7 பேர் கொண்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் முதற்கட்டமாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கப்பல் நிறுவனம் இந்த பகுதியில கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் இந்த பகுதியில இந்த நிறுவனமானது திறக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக திறக்கப்பட்டு 4 மாதங்களே ஆன இந்த நிறுவனத்துல தற்போது வருமான வரித்துறை அதிகாரிகள் 7 பேர் கொண்ட அதிகாரிகள் தற்போது இந்த பகுதியில இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வரக்கூடிய சம்பவத்தால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு இருக்கிறது. இந்த கப்பல் நிறுவனம் சிங்கப்பூரை சேர்ந்த நிறுவனம் என்பது தற்போது முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் உலகம் முழுவதும் இவர்களுக்கு 30 நாடுகளில் உள்ள பல்வேறு இடங்கள்ல இந்த நிறுவனம் செயல்பட்டு வருவதும் இந்த தகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அளவுக்கு அதிகமாக பணம் உள்ளதா என்ற நிறுவனத்தில் என்ற கோணத்துல தற்போது முதற்கட்டமாக அதிகாரிகள் சோதனை செய்து வருவதாகவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கந்துவான் சாவடி பகுதியில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்திலும் தொடர்ந்து அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதும் தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 12.6 ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட இந்த கப்பல் நிறுவனத்துல இன்று காலை வந்த நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த 7க்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை 7 மணியிலிருந்து தற்போது வரை சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து சோதனையில் ஈடுபட்டு வருவதால் இந்த பகுதியில் முழுவதும் பரபரப்பாக காட்சியளிக்கிறது. மேலும் ஆய்வின் முடிவுக்கு பின்னரே இங்கு எது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும், எந்த மாதிரியான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, எதற்கான சோதனை என்ற முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த போரூர் பகுதியில பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேந்தர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.